சொல்லி இங்கே ஒரு மனு கொடுத்தாங்க. அந்த மனுவை வந்து இவங்க வந்து அக்ரியிலேயே சேர்க்கல. அந்த மனுவுக்கான ரிப்ளைப்ப நான் அக்ரியில் சேர்த்துருக்காங்க. அந்த மணல் அப்படிங்கிறது வந்து விவசாயத்திற்கு சம்மந்தப்பட்டது அல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அது விவசாயத்துக்கான பிரச்சனையிலேயே அவங்க சேர்க்கல. அந்த மனு மீதான என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு இதுவரையும் தெரியல. அந்த மனுவை பற்றிய விஷயங்களை நாங்கள் இன்னைக்கு கேட்டிருக்கோம். இதே வந்து மேகதாதுல வந்து அணை கட்டினாங்க அப்படின்னா மேட்டூர் அணையோட கொள்ளளவு கொண்ட அளவுக்கு வந்து மேகதாதுல அணை கட்டும் பொழுது இங்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. இப்போ கூட வந்துட்டு இருக்க நீர் உபரி நீர் தான் நம்ம வந்து தமிழகத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில வந்து மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தும். மணல் வந்து ஒரு மிகச்சிறந்த தடுப்பணை. 2 வருடத்திற்கு ஆற்றுல தண்ணி வரலைன்னா கூட அந்த தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய அந்த சக்தி வந்து அந்த மணலுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மணல் வந்து அள்ளப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு வந்து குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படுது. குளித்தலையில இருக்கிற அந்த முசிறி குளித்தலை பெரியார் பாலம் வந்து உடையாமல் தடுக்கவும், கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் இந்த மணல் குவாரியை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றோம். இந்த காவிரி ஆறு வந்து 21 மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரமாகவும் 12 மாவட்ட மக்களுடைய விவசாய ஆதாரமாகவும் இருக்கு. சில ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த காவிரியிலும் சரி எங்கும் சரி மணல் எடுக்காமல் காவிரி வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொன்னபடி காவிரி ஆறு புண்பட்டிருக்கு. இன்னும் சில ஆண்டுகளுக்கு இங்கு மணல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இனிமேல் புது குவாரிகளை கூட அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத நாங்கள் வந்து இன்னைக்கு கோரிக்கையா வச்சிருக்கோம். இந்த நாங்கள் போன குறைதீர் கூட்டத்தில் கேட்ட அந்த மனுவோட ரிப்ளை எங்களுக்கு இன்னும் வரல. ஆர்டிஓ அவங்க கிட்ட வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் தனிப்பட்ட முறையிலையும் எங்களுக்கு இது வந்து மனு வந்து அனுப்பப்பட மனுவோட ரிப்ளை வந்து எங்களுக்கு அனுப்பப்படலை. சொல்லுங்க, விவசாய நிலங்கள் எவ்வளவு இருக்கு நான் காமிக்கிறேன், அதை சொல்லுங்க. சும்மா எதுக்கிட்டா எழுதி கொடுத்தா பேப்பர்ல பொய்யான தகவல் கொடுத்துட்டு இருந்தா நாங்கள் வந்துட்டு சும்மா உட்காந்து வேலை சும்மா வந்து போறது இல்லைங்க. ஒன்றும் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க, எடுக்க முடியலையும் எழுதி கொடுக்க சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது. நீர்நிலைகள் பாசனம் பயன்படுத்தப்படாமல் இருந்தாலும் நீர்நிலையை தூர்வாரன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இது தொடர்ச்சியா வந்து மாசம் இதுக்கு கம்ப்ளைண்ட் போட்டு கோர்ட்ல வந்து இது பண்ணிருக்காங்க. இதுக்கு போய் பொதுப்பணித்துறை போய் இது பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி செல்லாடி வாரியத்துல பெரிய பிரச்சனை இல்லைங்க. மாசு கட்டுப்பாடு வாரியத்தை நீங்க கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க அந்த வாய்க்கால தூர்வாரன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி அப்படியே ஃபுல்லா நிக்குது. இப்ப இன்னைக்கு வந்து நேற்றத்தோட கால இது நிலவரம் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி நிக்குது தூர்வாரன்னு சொல்லிட்டு நான் 1 மாசமா போய் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நாளைக்கு காலையில எங்கள்கிட்ட ஆள் இல்ல, பணத்து ரெடி ஆயிடுச்சு, நாங்க வந்து நிக்க முடியாது போட்டு அழைஞ்சிட்டு இருக்கோம் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் கொசுவாக மிகவும் செத்துட்டு இருக்காங்க. இருக்கவே முடியும். அந்த விவசாயத்து நிலத்திலையும் அந்த டிஜிட்டல் வளர்ந்து உள்ள போயிட்டு இருக்குங்க. இதை மீறி சொன்னா நடவடிக்கை எடுக்க வாய்க்கால் தூர் வரல. வாய்க்கால் அங்க வந்து பாசன பகுதிகள் நிறைய இருக்கு. வாய்க்கால் தூர் வர்றதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இல்லையா நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்லுங்க. நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். சொல்லுங்க. இந்த மணக்கட்டை மணல் குவாரியை மூட வேண்டும் என்று கொடுத்த அனுமதி இல்லாம அதுக்குண்டான ஆதாரங்கள் அனைத்தையும் வச்சு கொடுத்தாரு மனு. அது வந்து விவசாயிகளோட குறைதீர் கூட்டத்துல மனு கொடுத்தது. அந்த மனு வந்து நீங்க வந்து இதுல சேர்த்தவில்லை. இது வந்து ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி திட்டங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக மத்திய அரசு வஞ்சிக்கிறது நம்மை. அதுக்காக தான் அந்த மனு கொடுத்தது. நேற்று கூட குளித்தலையில கடையடைப்பு நடந்துச்சு. 100% வெற்றி பெற்றிருக்கு. நீங்க வந்து உடனடியாக அந்த மணல் குவாரியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டும் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மாவட்ட கலெக்டர் எந்தவித நடவடிக்கை எடுக்கல. தொடர்ச்சியா அந்த லாரியில வந்து மணல் கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கைங்கிறத நீங்க விளக்கம் அளிச்சீங்கன்னா பரவாயில்லைங்க. இல்லைங்க, இது அது வந்து இப்போ வந்து வீடியோ வந்து